ஹாய் ஸ்டாலின் சார், என்ன எலெக்ஷன் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் தான் சிட்டு, உங்க செல்ல நாய்க்குட்டி பேசுறேன். போன வீடியோல பரந்தூர் விமான நிலையம் வரது மூலமா சென்னைக்கு என்னென்ன பாதிப்பு வரப்போகிறத பத்தி ஒரு நாய் சொல்றத பார்த்தோம். திரு மச்சேந்திரநாதன் குழு போட்ட என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அறிக்கை வெளியே கொண்டு வரதுக்காக விகடன் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஆரம்பிச்சோம். நமக்கு தேவையானது 1,00,000 கையெழுத்துகள். மக்களே, நீங்க போடலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், உங்க ஃபேமிலி போடலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க, அங்க இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. விவசாயம் காப்போம் மக்களே. வெல்கம் டு தி ஷோ गाइस. பிப்ரவரி 15ஆம் தேதி வர சண்டே மகா சிவராத்திரி வரப்போகுது. இது மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவாவா? அவங்க ஆடுறதுக்கெல்லாம் பேர் டான்ஸா? டான்ஸ்னா எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் நாங்க யாரை பத்தி பேசுறோம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால கூட இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மகா சிவராத்திரி வந்தா போதும், சின்ராசா கையில பிடிக்க முடியல, அப்ப வந்து பார்க்கதானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இதெல்லாம் நமக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா நம்ம பாட்டம் வெறித்தனமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்றாங்க. 140 மில்லியன் லைவ் ஸ்ட்ரீம் வியூஸ் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போகுது. நடிகை தமன்னா அட்டென்ட் பண்ணிருக்காங்க, நடிகை பூஜா ஹெக்டே அட்டென்ட் பண்ணிருக்காங்க, நடிகை சமந்தா அவர்களை கூட கிள்ளி விளையாடி இருப்பாரு. தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. அவர் வந்து பரவச நிலையில இருந்தாரு, சரிங்களா? பரவச நிலையில இருக்கும் போது எல்லாம் சாதாரண விஷயம் தான். நீங்க அப்புறம் போயிட்டு வாங்க. இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஈவெண்ட்டும் ரொம்ப கிராண்டா பிளான் பண்ணிருக்காங்க. 500 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களால டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கூட ரொம்ப கிரியேட்டிவா நதிகளுடைய பேர் தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஹேமாவதி நதியில டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், கோதாவரி நதியில டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், காவேரி நதியில கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு காவேரி மட்டும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இதுல கூட காவேரி கொடுக்க மாட்டேங்குது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுல வெறுமனே சினிமா ஸ்டார்ஸ் அட்டென்ட் பண்ற ஈவெண்ட் கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் போன வருஷம் இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணாங்க. ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேன் கூட. எந்த அளவுக்குனா சத்குரு அகாடமியின் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே நடத்துறாங்க. ஈஷா ஃபவுண்டேஷன் ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க, லிவிங் ஈஷான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க, ஈஷா லைஃப்னு இ-காமர்ஸ் பண்றாங்க. பல பிசினஸ் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இவருடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. இதுல இவர் ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு வைட் 3 மில்லியன் பீப்பிள் இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. 17 மில்லியன் வாலண்டியர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்கிற 300 ஈஷா யோகா சென்டர்ஸ்ல வர்க் பண்றாங்க. ஜக்கி வாசுதேவ் அவர்களே ஈஷா அவுட்ரீச் மூலமா ஏகப்பட்ட என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. இந்தியால கோவிட் வேவ் வந்தபோது பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுக்கு அவர் டோட்டலா 10 crores பெயிண்டிங் மூலமா மணி ரைஸ் பண்ணிருக்காங்க சேரிட்டிக்காக. அவர் வரைஞ்ச இந்த புல் பெயிண்டிங் மட்டும் 5 கோடிக்கு ஒருத்தர் ஏலம் எடுத்திருக்காரு. ஒரே பிரச்சனை என்னன்னா, பெயிண்டிங் பேரு புல் பெயிண்டிங்னு வச்சிருக்காங்க, ஆனா புல்லே அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல தான் இருக்கு அந்த பெயிண்டிங்ல. ஏன் அவர் யோகா வரைஞ்சுக்கிட்டே பெயிண்ட் பண்ணாரான்னு நமக்கு தெரியல. பாயிண்ட் என்னன்னா, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன், ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹியூமனிடேரியன். இப்போ இவர் கண்டக்ட் பண்ற இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட் இவருடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த குறிப்பிட்ட நாள் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. யார் இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு? முக்கியமா அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன? ஓகே, முதல்ல ஜக்கி வாசுதேவ் அவர்கள் யாரு? இவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக எழுத்தாளர். அவருக்கு ஆன்மீகத்தை பத்தி என்ன தெரியும்? அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் படியே இது வரைக்கும் மதம் சார்ந்த எந்த இலக்கியங்களும் அவர் படிச்சதில்ல, பகவத்கீதை அவர் படிச்சதில்ல, வேதங்கள் படிச்சதில்ல, உபனிஷாத் படிச்சதில்ல, யோக சூத்ரா அவருக்கு தெரியாது. இது அவருடைய சேனல்லயே நிறைய வீடியோஸ்ல ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டா இதை சொல்லிட்டு தான் அவருடைய ஸ்பீச்சை ஆரம்பிப்பாரு. இது எதுவே படிக்காதது இப்ப பிரச்சனை இல்ல, இது அவருடைய ஓன் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப். அவர் கடவுளை எப்படி பாக்குறாருன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பிரச்சனை என்னன்னா, இப்ப கடவுளே நேர்ல வந்தா கூட அவருடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவரை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டான்ஸா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அவர் சொல்றத பத்தி சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப நான் ஆக்டர் விஷால பார்த்தது இல்ல, அவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது, அவரை பத்தி நான் படிச்சது இல்ல, அவர் படங்கள் பார்த்தது இல்ல, ஆனா எனக்கு தெரியும் அவருடைய உயரம் வெறும் 4 அடி தான். சார், ஆனா சோர்சஸ் அவர் 6 அடிக்கு மேல இருப்பாங்கன்னு சொல்லுது. எனக்கு தெரியும் அவர் 4 அடி தான். சார், இந்த போட்டோ பாக்குறீங்களா? எனக்கு தெரியும் அவர் 4 அடி தான். ஹாய் சார், நான் தான் விஷால் வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நீங்க 4 அடி உயரம் தான் எனக்கு தெரியும். சோ எந்தவித ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இல்லாததுனால தான் தனக்கு சத்குரு அப்படின்ற பட்டம் அவர் கொடுத்துக்கிட்டதா சொல்றாரு. நீங்க அவருடைய வெப்சைட்ல போய் பார்த்தா கூட சத்குரு அப்படின்ற மீனிங் வந்து அன்எஜுகேட்டட் குரு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா உண்மையான மீனிங் சத்குரு அப்படின்ற வேர்டுக்கு வந்து ட்ரூ குரு, அதாவது உண்மையான குரு அப்படின்றது தான் பொருள். ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டுறலாம், அது அவருடைய ஃபர்ஸ்ட் செல்லிங் பாயிண்ட் கிடையாது. பிகாஸ் யோகா தான் அவருடைய ஃபர்ஸ்ட் செல்லிங் பாயிண்டா இருந்துச்சு. இது மூலமா தான் அவர் ஃபேமஸ் ஆனது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சத்குரு மோர் தென் a லைஃப் அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி புக்ல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, 13 வயசுலயே மல்லாடி ஹள்ளி சுவாமி அப்படின்றவர்கிட்ட இருந்து யோகா கத்துக்கிட்டதா சொல்றாரு. அவர் பின்னாடி ஒரு பப்பி டாக் மாதிரி நான் சுத்தினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு ஃபோக்கஸ்டா அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டதா அவர் எழுதியிருப்பாரு. ஆனா ஒரு வாட்டி டிவி இன்டர்வியூல மல்லாடி ஹள்ளி சுவாமி அவர்களுக்கு பத்தி ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட தான் நீங்க லேர்ன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டபோது, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இதை கான்ட்ராடிக்ட் பண்றவாரு. நான் ஜஸ்ட் 4-5 வாட்டி தான் அவர் போய் மீட் பண்ணிருக்கேன், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வாரம் போய் நான் வந்து லேர்ன் பண்ணேன், ஒரு வாட்டி 15 நாள் நான்
லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப பேசிக்கான பிசிக்கல் யோகா எக்ஸசைஸ் தான் கத்துக்கிட்டதா அவர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. சரி, அப்படியே 4-5 வாட்டி மீட்டிங் போய் அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள யோகா அந்த அளவுக்கு கத்துக்க முடியாது அப்படின்னு தான் குரு ஆஃப் சத்குரு அப்படின்ற சேனல்ல கிளைம் பண்றாங்க. சரி, அப்ப ஜக்கி வாசுதேவ் அவர்கள் யோகா எங்க கத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2021 நியூஸ் லாண்ட்ரி ஆர்டிகல் படி ரிஷி பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து 1984 தான் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சித்த சமாதி யோகா அப்படின்ற ஃபார்ம் ஆஃப் யோகா லேர்ன் பண்ணதா சொல்றாங்க. ஓகே, சித்த சமாதி யோகால என்ன பிரச்சனை இருக்குன்னா பாருங்க. Siddha Samadhi Yoga is not a form of yoga. It is a play of words put together by Rishi Prabhakar as a brand name for his fun club gatherings, and it has nothing to do with the Siddha Yogis. In fact, Prabhakar's story of the discovery of SSY makes obvious that he was experimenting with the SSY brand and its sales pitch even until 1996. Teachers who come from yoga traditions are Thirumalai Krishnamacharya and his students Eugenie Peterson, popularly known as Mataji Indra Devi, K. Patabi Joyce, B.K.S. Iyengar, T.K.V. Desikachar, Srivatsa Ramaswamy and A.G. Mohan. Yet another lineage is that of Swami Dhirendra Brahmachari, who gained fame as the yoga mentor of the late Prime Minister Mrs. Indira Gandhi and family. His successor Sri Bal Mukund Singh still carries on the tradition SSY brand. Nothing to do with authentic yoga and spirituality. Tomorrow I will put a few Sanskrit words together and start a brand. For example, Aghora Dhyana Yoga. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகோர தியான யோகா அப்படின்றது உண்மையான ஒரு யோகா ஃபார்ம் தான். ஐ படத்துல விக்ரம் அவர்கள் கிளைமேக்ஸ்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, அதை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இட்ஸ் a very interesting fact. ரெண்டாவது சோகமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நாங்க இந்த சேனல்ல யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கேட்கல, அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கல. இது வந்து ரொம்ப சோகமான விஷயம் தான். அன்டில் அவங்க சேனல்லயே எங்க சேனல்ல பப்ளிஷ் ஆன வீடியோஸ் ரைட்ஸ் இல்லாம அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ ஈக்குவல் எல்லாம் சரியா போயிடுச்சு. பாயிண்ட் என்னன்னா, எட் ஹர்ட் செமினார் ட்ரைனிங் EST ட்ரைனிங் இதை பேஸா வச்சுதான் ரிஷி பிரபாகர் அவர்கள் SSY யோகா ஃபார்ம் பண்ணதா அவருடைய வெப்சைட்ல வந்து போட்டிருக்காரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, EST ட்ரைனிங்க்கும் யோகாக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. லாஃபிங் செஷன், கேம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில யோகா போசஸ் தான் சொல்லி கொடுத்தாங்களா. சோ இங்க தான் 1984ல இருந்து 1986 வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் யோகா வந்து லேர்ன் பண்றாரு. இங்க தான் அவருடைய மனைவியும் அவர் சந்திக்கிறாரு. இந்த ஆர்டிகல் படி ரிஷி பிரபாகர் அவர்கள் தான் ஜக்கி வாசுதேவ் அவர்களை கோயம்புத்தூருக்கு வந்து சென்டர் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதா சொல்லப்படுது. ஆனா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா எல்லா டைஸையும் கட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. இந்த SSY யோகாவை தான் ரீபேக்கேஜ் பண்ணி ஈஷா யோகா அப்படின்னு ஒரு நடத்துறதா சொல்றாங்க. அந்த வீடியோல அவங்க இந்தியால நிறைய ட்ரெடிஷனல் நாலேஜ் இருக்கிற யோகா மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அவங்களோட லைனேஜ் பத்தியும் அவங்க பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நங்கம்மாள் அவர்களுடைய ஞாபகமும் வந்துச்சு. 90 வயதுல தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் கூட ரொம்ப உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க, யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னால இப்போ ஒரு பென்சில் கீழே விழுந்துச்சுன்னா கூட அது குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து முதுகு பிடிச்சிருது. அதனால யோகா பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. யோகா வந்து ஒன்னும் குறை சொல்லல, யோகால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாயிண்ட் என்ன, ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்லயே நான் யோகா சூத்ரா படிச்சது இல்ல, முக்கியமா எந்த விதமான ட்ரெடிஷனல் ஃபார்ம் ஆஃப் யோகாவோட பிராக்டிஸும் அவர் கிடையாது. ஆனா நீங்க ஈஷா யோகா கோர்ஸ் ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா அந்த இன்னர் இன்ஜினியரிங்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆன இந்த ஹத்தா யோகா ட்ரைனிங்குமே அவர் தான் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணதா ஒரு வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. கேள்வி என்னன்னா, ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு உண்மையிலேயே யோகா டீச் பண்றதுக்கான ஸ்கில் செட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்கிறோம். சரி, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு? 2004ல ஆனந்த விகடன் மேகசின்ல அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற ஒரு காலம் எழுத ஸ்டார்ட் பண்ணாரு. இதுல கிடைக்கிற சக்சஸ் மூலமா காட்டுப்பூ அப்படின்னு சொந்தமா ஒரு மேகசினே ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாவும் ஏகப்பட்ட ரீச் அவருக்கு கிடைக்குது. நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம், விகடன் மேகசின் மூலமா தான் இவர் பாப்புலர் ஆனாருன்னு சொல்லல, அவர் அதுக்கு முன்னாடியே பாப்புலரா தான் இருந்தாரு. விகடன் மூலமா அவருக்கு இன்னும் ரீச் கிடைச்சது, அவ்வளவுதான். பாயிண்ட் என்னன்னா, விகடன்ல பேசுற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 2008ல ஸ்டார் விஜய் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ் வீக்கெண்ட் வந்து நடத்தினாங்க. இது மூலமா அவருக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சது. இதுக்கு அவருடைய பேச்சாற்றல் ஒரு முக்கியமான காரணம் நம்ம சொல்லலாம். சரி, அவர் என்ன பேசுறாரு, அவர் அதுல என்ன கிளைம் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட், எல்லாத்த பத்தியும் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா சில ஃபேமஸான கிளைம்ஸ் பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளைம், மெர்க்குரியை என்னால ரூம் டெம்பரேச்சர்லயே சாலிடிஃபை லிக்விடிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதை அவர் செஞ்சும் காட்டியிருப்பாரு. ஈஷா யோகா சேனல்ல உங்களால அதை பார்க்க முடியும். ஆனா இது ஆன்மீகம் கிடையாது. மெர்க்குரி கூட நீங்க மெட்டல் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, சோ அது ரூம் டெம்பரேச்சர்லயே சாலிட் ஆயிடுமா. இது ஒரு சயின்ஸ் சேனல்ல பண்ணியும் காட்டியிருப்பாங்க. எனக்கு அவர் ஃபேக்டை மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆன்மீக சொற்பொழிவுல எதுக்குங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்றீங்க? சாமி, எனக்கு வாழ்க்கையில ஒரே டிப்ரெஷனா இருக்கு சாமி. ஓகே, லெட் மீ செக். நியூட்டன்ஸ் third law is equal to 4:3/1. இதெல்லாம் எதுக்கு சாமி சொல்றீங்க?
மெர்க்குரியை வெறும் கையால சாலிடிஃபை பண்ணா இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் மாச சம்பளத்தை 30ஆம் தேதி வரைக்கும் நான் கரையாம அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க காட்டினா கூட அது கூட ஒத்துக்கலாம். நீங்க தான் எங்களுடைய உண்மையான குரு, நீங்க சொல்றது எல்லாமே நாங்க கேட்கறோம். மேலும் பல ஃபேமஸ் கிளைம்ஸை ஏற்கனவே பலர் டீபங்க் பண்ணிருக்காங்க. சாப்பாடுல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கணும், ஆனா நீங்க சாப்பாடு தனியா லிக்விட் தனியா எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஆசிட்ஸ் வீக் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. இது டாக்டர் பால் டீபங்க் பண்ணிருப்பாரு. லூனார் எக்லிப்ஸ் அப்ப சாப்பாடுலாம் சீக்கிரமா கெட்டு போயிடும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இது ஜஸ்ட் ஒரு மித் தான். சயின்டிபிக்கலா லூனார் எக்லிப்ஸ்க்கும் சாப்பாடுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. கத்திரிக்காய் அப்படின்ற ஒரு காய்கறியில மட்டும்தான் பாய்சன் இருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணிருப்பாரு. இது அப்பட்டமான போய். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காய்கறிகள்ல விஷம் இருக்கிற ஒரே காய் வந்து பாவக்காய் ஒண்ணு மட்டும்தான். which is a fact. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபுட் வந்து ராவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற வீடியோல வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சமைக்கிறோம்னா அதை குக் பண்ணும்போது அதோட புரோட்டீன் இழந்துரும் அப்படின்னு கிளைம் பண்ணிருப்பாரு. அதுவும் ஒரு தவறான கிளைம் தான் ஒரு சேனல்ல டீபங்க் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் சொன்னா கூட அதை அவர் ரொம்ப ஹைப் அப் பண்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அது மிஸ்ரெப்ரசென்ட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெறும் ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, எல்லா விஷயத்திலுமே அவர் இந்த மாதிரி பேசுறதை உங்களால பார்க்க முடியும். வாட் இஸ் த பெஸ்ட் டைரக்ஷன் டு ஸ்லீப் அப்படின்ற வீடியோல நம்ம தலையில வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட் வச்சா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் தலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதை பத்தி கோரா வெப்சைட்ல ஒரு பிராக்டிசிங் பிசிஷியன் இதை பத்தி பேசும்போது, நம்ம உடம்புல இருக்கிற அயன்லாம் இவ்வளவு சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போது நம்ம தலையே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்ற வீடியோல நீரோடைய மூலக்கருகளை மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை என்னுடைய கண்ணால பார்த்தே நான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதை எங்க சொல்லியிருக்காருன்னா ஐஐடி காலேஜ் கேம்பஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. ஐஐடி படிக்கிற பசங்க கிட்ட போயிட்டு வாட்டர் மாலிகுலை நான் கண்ணாலே ரீஅரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஏஆர் ரகுமான் கிட்ட போயிட்டு நான் கீபோர்டே இல்லாமலே நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன் தெரியுமா? ஹவு கேன் யூ டூ இட் சார்? இட்ஸ் நோ மோர் சூப்பர்ஸ்டிஷன், இட் இஸ் சயின்ஸ். சரி, நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம், ஆன்மீகத்தை எதிர்த்து பேசல. அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. அவர் சயின்ஸை வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணும்போது அதுல பிரச்சனை வருது. இன்னும் ஒரு 100 வீடியோஸ் அவர் சேனல்ல வந்து உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துலயுமே சயின்டிபிக் டெர்மினாலஜி அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த வீடியோஸ்ல சயின்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிளைம் அவர் வைக்கிறாருன்னா அதுக்கான பீர் ரிவ்யூ பண்ணாங்களா, இந்த சோர்ஸ் வந்து அவங்க எங்க இருந்து எடுத்தாங்க, முக்கியமா அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, இவர் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணி சொல்றாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளைம் தானே, இதுல யாருக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. 2018 இந்தியா மெடிசன் யூசஸ்ல இருக்கிற மெர்க்குரி வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா மெர்க்குரியில நிறைய நியூரோடாக்சின் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இது குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சித்தா ஆயுர்வேதா மெடிசன்ஸ்ல இந்த டாக்ஸிக் மெட்டல் லெவல் வந்து அதிகமா இருக்கு. சோ இதுக்கு பிரச்சனை வந்த போது தான் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மெர்க்குரி வந்து அலோவ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் மெர்க்குரி வந்து ரொம்ப தேவை அப்படின்னு போட்டிருப்பாரு. சப்போஸ் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப யார் வந்து பதில் சொல்ல முடியும்? அதோட ரொம்ப முக்கியமா இப்ப ஏதாவது ஒரு பிசாரான ஒரு கிளைம் வந்து அவர் வைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முழு வீடியோ உட்காந்து ஒவ்வொரு வீடியோவா பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு தனி பொறுமை தேவைப்படுது. இதுக்கு ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். அதோட பர்சனலா சொல்றேன், நம்புங்க சரிங்களா. இந்த எபிசோட பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மன அமைதி இருந்துச்சு. இவர் பேசுற ஸ்பீச் எல்லாம் பார்க்கும் போது லைட்டா நமக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுது, அப்படியே நெஞ்செல்லாம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, கை கால்லாம் நடுங்குது. ஓகே, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இது மூலமா எவ்வளவு பணம் சம்பாதிச்சாரு? இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய சேனல்ல அவர் பேசுறது படியே ஃபர்ஸ்ட் அவங்க எந்த விதமான பேமெண்ட்டுமே வாங்கலையா. இனிஷியல் டேஸ்ல பணம் தேவைப்பட்ட போது கூட அவங்க வெறும் எக்ஸ்பென்சஸ்க்காக தான், இந்த மாதிரி மைக்கும் ரூம் ரெண்ட்டுக்காக மட்டும் தான் அவங்க பணம் வாங்கினாங்க. சேவிங்ஸ் தீர்ந்ததுக்கு அப்புறமா அவர் திருப்பி போயிட்டு பிசினஸ் பண்ணி அதுல பணம் சம்பாரிச்சு வந்து யோகா சொல்லி தரலாம், இல்லனா யோகா மூலமாவே நம்ம ஃபீஸ் வாங்கி நம்ம செல்ஃப் சஸ்டைனபிளா இருந்துக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் பணம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த வீடியோல அவர் சொல்ற பாயிண்ட் என்ன, செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிக்காக மட்டும் தான் நாங்க சார்ஜ் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க ஒன் டே இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா 2500 ஃபீஸ். இதுவே 4 நாள் தங்கி நீங்க அட்டெண்ட் பண்ணா 55,000 வந்து ஃபீஸ் சொல்றாங்க. இதுவே ஹத்தா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க 5 மாசம் தங்கி லேர்ன் பண்றீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs அவங்க சார்ஜ் பண்றாங்க. இதுவே என்ஆர்ஐயா இருந்தா 10 lakhs இந்த ப்ரோக்ராம் கொடுக்க வேண்டிய ஃபீஸ். ஓகே, பட் ஆனா இது மட்டும் அவர் பண்ணல. ஒவ்வொரு வருஷமும் கைலாஷ்க்கு ட்ரெக்கிங் அவங்க கூட்டு போறாங்க. இதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒரு டிக்கெட் பிரைஸ். உங்களால பே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அவரு கூடவே ட்ரெக்கிங் வந்து போயிட்டு வரலாமா. ட்ரெக்கிங் மட்டும் இல்ல, அவரு ஈஷா லைஃப்னு தனி எஃப்எம்சிஜி கம்பெனியை நடத்துறாரு. இதுல எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே உங்களால பார்க்க முடியும். டிசைனர் ஷர்ட்ஸ், இயரிங்ஸ், கீ செயின்ஸ், பர்ஃபியூம், ஷவர் ஜெல், பேசிக்கா ஒரு சாமியார் வந்து என்னென்னலாம் அவர் உடம்புல போட மாட்டாரோ எல்லாத்தையுமே அவங்க அந்த வெப்சைட்ல விற்கிறாங்க. சஞ்சீவினி அப்படின்ற எனர்ஜி பார் கூட அவங்க விற்கிறாங்க. ஆக்சுவலா அது ஸ்னிக்கர்ஸ்க்கு அவங்க போட்டியா வந்து இறக்குறாங்களா மார்க்கெட்ல. இதோட டேக்லைன் கூட பரவசம் வந்தா நீ நீயா இருக்க மாட்ட அப்படின்றதான் இதோட டேக்லைனா. கொள்ளு தோசை மாவு, மேலும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்றாங்க. முக்கியமா 6 இன்ச்சுக்கு ஆதியோகி ஸ்டாச்சு வந்து அவங்க வெப்சைட்ல விற்கிறாங்க. இதுக்கு டோட்டல் பிரைஸ் 30,000 ரூபாய். இதுல ஏத்துக்கவே முடியாத விஷயம்னா கீழே இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. சிவனுக்கே இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா நம்ம. சோ இவ்வளவு கம்பெனிஸ் மூலமா அவர் எவ்வளவு ரெவன்யூ earn பண்ணிருக்காரு. 2024 மட்டும் ஈஷா ஃபவுண்டேஷனோட டோட்டல் ரெவன்யூ 400 கோடி. இது பிரச்சனை இல்ல. பிரச்சனைனா இதுக்கு அவரு டாக்ஸ் கட்டுறாரா?
2021 நியூஸ் லாண்ட்ரி ஆர்டிகல் படி ஈஷா ஃபவுண்டேஷன்ல கொடுக்கப்பட்ட சில ப்ராடக்ட் சர்வீஸ் இதுக்கெல்லாம் டொனேஷன் அப்படின்ற பேர்ல ரெசிப்ட் வந்திருக்கான். 2018 சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஸ்டேட் இன்கம் டாக்ஸ் கமிஷனர் கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாராம். இந்த 80G டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து தப்பா வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்சன் வந்து டெக்டானிக் பிளேட்டை வந்து தப்பா கிளைம் பண்றாரு, வாட்டர் மாலிகூல்ஸ் கெமிஸ்ட்ரியை தப்பா கிளைம் பண்றாரு, ஹியூமன் பயாலஜி சிஸ்டமா தப்பா கிளைம் பண்றாரு. ஆனா 80G டாக்ஸ் எக்ஸம்ஷன் மட்டும் கரெக்டா கிளைம் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிறாரு. எப்படி திறமையை உள்ள இறக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, பட் ஈஷா ஃபவுண்டேஷனே வந்து நான் ப்ராஃபிட்டா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதோட இந்த ஃபவுண்டேஷன்ல நிறைய சேரிட்டபிள் ஈவென்ட்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட்காக நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வர்க் பண்ணிருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் அவர்களே என்விரான்மெண்ட் மேல ரொம்ப கேர் இருக்கிற ஒரு பர்சன் தான். நிறைய விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்காரு. அதோட பர்சனலா இந்தியாலேயே இவர் அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல யாரும் விழிப்புணர்வு கொண்டு வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதுலயும் சில கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்கு. ராலி ஃபார் ரிவர்ஸ்ல அவர் சொல்ற சொல்யூஷன் ரொம்ப ஓவர் சிம்பிளிஸ்டிக்கா இருக்கு. சேவ் த சாயில் கேம்பெயின்ல ஒரு மெயின் இஷ்யூ அட்ரஸ் பண்ணல, ரொம்ப வேகான ஒரு அப்ரோச் தான் அவர் பண்றாருன்னு கிரிட்டிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கேம்பெயின்ல நல்ல ரீச் கிடைச்சது. பல நாடுகளுமே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதே ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மேலதான் தமிழ்நாடு ஸ்டேட்டே ஹைகோர்ட்ல அன்ஆத்தரைஸ்ட் ட்ரைபல் ஏரியால அவர் இல்லீகலா பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. டிசம்பர் 2013 அந்த பில்டிங்ஸ்க்கு லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. பட் இன்ன வரைக்குமே அவங்க கட்டின பில்டிங்ஸ் ஒண்ணுமே தகர்க்கப்படல. இன்ஃபேக்ட் நீங்க யானை அப்படின்ற ஒரு டேர்ம் சொன்னாலே அவர் ரொம்ப கோபமா உங்களால பார்க்க முடியும். ஐஐடியில் இதை பத்தி ஒரு பொண்ணு கேள்விப்பட்ட போது, என்னாலையும் உங்க மேல 100 கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும், அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க இதை தான் சுமந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற டோன்ல தான் அவர் பதில் சொல்லியிருப்பாரு. பிபிசி இன்டர்வியூல யானைகள் பத்தி கேள்வி கேட்ட போது கேமரா ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாரு. அவர் சொல்ற ஓப்பன் சேலஞ்ச் என்னன்னா, 1 ஏக்கர் நான் வந்து எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டினா கூட நான் அந்த நாட்டையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுற விஷயம் தான், மத்த எல்லா வீடியோஸ்லயுமே ரொம்ப சாந்தமா பேசுற ஒருத்தர் வந்து யானை அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு கோபமா வரன்னு தெரியல. பட் அவர் சொல்ற சேலஞ்ச் படியே தான் மேல சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னா கூட, இந்த ஃபவுண்டேஷன் மேல குற்றம் சாட்டது ஏதோ ஒரு ரேண்டமான பர்சனோ இல்ல ஒரு ஜர்னலிஸ்ட் கூட இல்ல. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவர் இல்லீகலா வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல்ல இருக்கிற சிஏஜி ரிப்போர்ட்லயே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. உங்க ஓன் ரெக்கார்ட்ஸ் படியே பில்டிங்ஸ் கட்டி முடிச்சு பல வருஷங்கள் கழிச்சு தான் என்ஓசியே கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதோட முக்கியமா பில்டிங் கட்டி முடிச்சு என்ஓசிக்கு அப்ளை பண்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு சமம். உங்க படத்துல வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் இந்தியாக்குள்ள பிரச்சனை உண்டாக்குற மாதிரி காட்சிகள் வருது, அதனால நாங்க நிறுத்திருக்கோம். சார் ஏன் சார் போன மாசம் தான் துரேந்தர்னு ஒரு படம் வந்துச்சு, அது கதையே இதுதான், அதை நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ரன்வீர் சிங் என்ன எலெக்ஷன்ல நிக்கிறாரா? இல்ல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்கல்ல, அப்ப உங்ககிட்ட தானே பிரச்சனை பண்ண முடியும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பல ட்ரைபல் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் கட்டின பில்டிங்ஸ்னால. பட் லாஸ்ட் பாயிண்ட்க்கு வரும். அவர் சொல்ற மிகப்பெரிய கிளைம், அவருடைய மனைவி ஜென்ம சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது தான். பட் ஆனா அவருடைய மனைவியோட அப்பாவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க இறுதி சடங்கு நடத்தாதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியும் எந்த விதமான டாக்டரும் வந்து எக்ஸாமின் பண்ணல, எந்த விதமான போஸ்ட்மார்ட்டம் ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. மனைவியோட அப்பா வரதுக்கு முன்னாடியே இறுதி சடங்கு எல்லாத்தையுமே முடிக்கப்பட்டிருக்கு. சோ பேசிக்கா எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காததுனால தான் இதுக்கு மேல இந்த கேஸை கொண்டு போக முடியல. அதோட இந்த ஆர்டிகல்ல பார்க்கும்போது அவங்க மனைவியோட அப்பா அஃபேர் இருக்கிறத பத்தி கூட அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चनக்கு வருவோம். யார் இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள்? பேசிக்கா இவர் ஒரு அன்எஜுகேட்டட் குரு. எந்த விதமான ட்ரெடிஷனல் யோகா பிராக்டிஸும் இல்லாம ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாரு. சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிலாசபி இது எதுவுமே படிக்காத ஒரு பர்சன். ஒரு மில்லியனரோட லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற மாதிரி க்ளோத்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், டூர்ஸ் இது எல்லாமே போற ஒரு பர்சன். தன்னை ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அதுக்கப்புறம் ஹியூமனிடேரியனா சொல்றாரு. ஆனா அவர் மேலேயே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் எந்த விதமான ரிலீஜன் கூடயும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னு சொல்றாரு. சோ ஹிந்து ரிலீஜன் கூடயும் தன்னை அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அவருடைய ஃபேமஸான ஸ்டாச்சு கூட லார்ட் சிவாவுடைய ரிசம்பலன்ஸ்ல இருக்கு. இதை வந்து ஆதி யோகின்னு அவர் சொல்றாரு. சிவா அப்படின்ற வேர்டுக்கே தட் விச் இஸ் நாட் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் அவர் கொடுக்குறாரு. ஆனா சான்ஸ்கிரிட்ல சிவா அப்படின்ற வேர்டுக்கு த ஆஸ்பிஷியஸ் ஒன் அப்படின்றது தான் மீனிங். தமிழ் லாங்குவேஜ்ல த சுப்ரீம் ஒன் அப்படின்னு மீனிங். குரு ஆஃப் சத்குரு சேனல்ல ஒரு கிளைம் வச்சிருப்பாங்க. ஜக்கி வாசுதேவ் அவருடைய சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ்ல வர கண்டென்ட் வந்து பழனி சுவாமியோடைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல இருந்து எடுக்கிற கண்டென்ட் வந்து ரீபேக்கேஜ் பண்ணி ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய சேனல்ல அப்லோட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 80 வீடியோஸ்க்கு மேல அவங்க சிமிலாரிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்க ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாமே தனக்குள்ள இருந்து தான் வந்ததுன்னு அவர் கிளைம் பண்றாரு. ஒரு வாட்டி நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல இன்டர்வியூ எடுக்கும் போது ஜக்கி அவர்கள் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணதுக்கு என்ன சத்குரு அப்படின்னு தான் நீங்க கூப்பிடணும். எப்படி நீங்க போப்போ வந்து போப்போன்னு சொல்றீங்களோ என்னையும் இதே மாதிரி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்க அந்த வீடியோ நீங்க முதல்ல இருந்து கவனிச்சீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் சத்குரு அப்படின்ற வேர்டை நாங்க யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து அவரை கோவப்படுத்துமா படுத்தாதான் எங்களுக்கு தெரியல. பட் அதுக்காக தான் நாங்க கும்கி படத்துடைய டிவிடி கேசட்டை கொரியர் அனுப்பலான்னு இருக்கும் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு. இது வந்து அவர் கண்டிப்பா கோவப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். பாயிண்ட் என்ன, ஜக்கி வாசுதேவ் அவர்கள் லார்ட் சிவாக்கு ஆல்மோஸ்ட் ரிசம்பிளன்ஸா ஒரு ஸ்டாச்சு கட்டி ஆதியோகி அப்படின்ற டைட்டில் கொடுக்குறாருன்னா நாம ஏன் புது கேரக்டர் வந்து ஒன்று உருவாக்க கூடாது, அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டாச்சு கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த கேரக்டர், நாட் எ யோகி.
இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விதத்துல ரிசம்பிளன்ஸ் பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா அது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் தான், எதுவும் டைரக்ட் ரிசம்பிளன்ஸ் கிடையாது. இந்த நாட்டு யோகி கேரக்டரும் யோகா கிளாஸ் வந்து நடத்த போறாரு. இதுல நிறைய ஃபாரினர்ஸும் வந்து கண்டிப்பா கலந்துக்கலாம். இந்த கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவரே ஒரு விளம்பரம் எடுத்திருக்காரு. இதை பார்த்து இந்த யோகா கிளாஸ்ல நீங்க கத்துக்கிட்டு நீங்களும் ஞானம் அடைவீங்க அப்படின்னு நம்புறோம். பாருங்க. Makkale, welcome to our Not a Yoga Center, a yoga class which is selected and designed by me, not a yogi. I don't have any traditional form of yoga practice, nor read any scriptures or have any idea about spirituality. But don't worry about it. I speak all the time in the videos by just adding the word according to science. According to science, I can rearrange the molecules of water with just my hand. Wow, he makes sense. He said the word science. Yeah. See, so simple. I just got this idea while sitting in a rock thinking about my career choices. பணமே இல்லையே கையில, வாழ்க்கையில என்னதாண்டா பண்ண போறோம், பேசாம சாமியாரா போயிடலாம், நிறைய பணம் கிடைக்கும். And that's all. Because according to science, Indian people will believe whatever you say if you have good, fluent, articulate English. I haven't built any buildings on the elephant corridor. But don't bring the topic, I can also file 100 cases against you. Even if you can prove 1 acre of land was misused, I will leave the country. Because I have a huge following in USA already. So problems for me technically. I have a bunch of serious allegations against me, but no problem. I have a very good PR team who can take down videos on the internet. Who knows how long this video will stay up. So welcome to our Not a Yoga class. All conditions apply.